இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவன். திருவள்ளூர் மாவட்டத்துல திருத்தணி ஆர்கேபேட்டை பகுதியில கொண்டபுரம்ன்ற கிராமத்துல இருக்கிற அரசு பள்ளியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா திருவள்ளூர் மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு 4 ஒயின் ஷாப் இருக்கு. தெருவுக்கு தெரு 4 ஒயின் ஷாப் இருக்கு. ஆனா அரசு கல்லூரி இருக்கானா இல்ல. எல்என்ஜி காலேஜ்னு ஒண்ணு இருந்தது பொன்னேரியில, அதையும் அட்டானமஸா மாத்திட்டாங்க, தன்னாட்சி கல்லூரியா மாத்திட்டாங்க. அது அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட கல்லூரி, அரசு கிட்ட இருந்து நகர்ந்து போகுது. ஆனா அது திருவள்ளூர் மாவட்டத்துல ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் திமுக காரன் தான் நடத்தி நிற்பான். திமுக மாவட்ட செயலாளர். நான் ஏன் கட்சி பேர் சொல்றேன்னா, நீங்க போயிட்டு ஆய்வு பண்ணுங்க, ஆமாவா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஏராளமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும், பிரைவேட் காலேஜ் இருக்கும். முழுக்க முழுக்க பிரைவேட்டேஷனா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களால கல்வி கூட கொடுக்க முடியாதா? இல்ல, சாப்பாடு இல்லாம ரேஷன் அரிசி வாங்கி தின்ற நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். குழந்தைகள் இருக்குது. அப்போ எங்களால சாப்பிடறதுக்கே வழியிலும் போது படிக்கிறதுக்கு எப்படி செலவு பண்ண முடியும்? அப்ப அரசு பள்ளி எங்களுக்கு தேவையில்ல. அப்ப நாங்க ஸ்கூலுக்கு வந்தா சாவோன்னு நிலைமை இருந்தா எங்க பெற்றோர்கள் எப்படி குழந்தைய எத்தனை போயிட்டு சேர்ப்பாங்க? அதற்கு தான் காலை உணவு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க முதலமைச்சர்.